ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? குரூப் 4க்கு வந்து நம்ம சேனலில் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, குரூப் 4க்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன படிக்கிறேன், நான் எப்படி படிக்கிறேன், எந்த மெத்தடெல்லாம் சூஸ் பண்ணுறேன், நோட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறேன், அதெல்லாம் நம்ம சேனலில் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், எதெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிங்க. 100% நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ரேங்க் எடுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஓகே, பசுமை மாறா புரட்சியின் தந்தை அதுவும் எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ ரெண்டு பேருமே ஒரே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கம்பேர் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி படிச்சுக்கோங்க. இந்திய பசுமை புரட்சியின் தந்தையும் எம்எஸ் சுவாமிநாதன், பசுமை மாறா புரட்சியின் தந்தையும் எம்எஸ் சுவாமிநாதன் தான். வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். சரியா? வெண்மை புரட்சி அது பசுமை புரட்சி, இது வெண்மை புரட்சி. ஓகேவா? வெண்மை புரட்சியோட தந்தை வர்கீஸ் குரியன். உலக புள்ளியியலின் தந்தை ரொனால்டு ஃபிஷர். ஓகே, உலக புள்ளியியலின் தந்தை ரொனால்டு ஃபிஷர். இந்திய புள்ளியியலின் தந்தை மகளோ நோபிஸ். சரியா? அது உலக புள்ளியியல், இது இந்திய புள்ளியியல். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சொல்கிற அளவுக்கு கம்பேர் பண்ணி படிங்க. சரியா? உலக புள்ளியியல்னால் ரொனால்டு ஃபிஷர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய புள்ளியியல் அப்படின்னா மகளோ நோபிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திட்டமிடப்பட்ட பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா விஸ்வேஸ்வராயா. ஓகே, திட்டமிடப்பட்ட நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன், பசுமை மாறா புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன், வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன், உலக புள்ளியியலின் தந்தை யாருன்னா ரொனால்டு ஃபிஷர், இந்திய புள்ளியியலின் தந்தை மகளோ நோபிஸ், திட்டமிடப்பட்ட இந்திய பொருளாதாரத்தின் தந்தை விஸ்வேஸ்வராயா. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நான் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை.